மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில், ஈரானின் புதிய அதி உயர் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முஜ்தபா கமேனி எங்கே இருக்கிறார் என்ற மர்மம் இப்போது ஒரு புதிய திருப்பத்தை சந்தித்துள்ளது. குவைத் நாட்டின் அல் ஜரீதா பத்திரிகை வெளியிட்டுள்ள அதிரடி தகவலின்படி, முஜ்தபா கமேனி ரகசியமாக ரஷ்யாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நேரடியாக தலையிட்டு ஈரானிய அதிபருடன் பேசிய பிறகு ஒரு ரஷ்ய ராணுவ விமானம் மூலம் அவர் மாஸ்கோவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கு புதினின் இல்லத்திற்கு அருகில் உள்ள ஒரு ரகசிய மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சையும் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போரின் முதல் நாளிலேயே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதலில் முஜ்தபா கமேனி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார். அவர் கோமா நிலையில் இருப்பதாகவும் அவரது கால்கள் அகற்றப்பட்டதாகவும் ஏற்கனவே சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஈரானுக்குள் அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்பதாலும், மருத்துவர்கள் இஸ்ரேலிய உளவுத்துறையால் கண்காணிக்கப்படுவதாலும் அவரை பாதுகாப்பாக ரஷ்யாவிற்கு மாற்ற ஈரான் அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. தற்போது அவர் மாஸ்கோவில் இருந்தாலும் போர் நடப்பது குறித்தோ அல்லது தான் ஈரானின் புதிய தலைவர் என்பது குறித்தோ அவருக்கு எந்த உணர்வும் இல்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் முஜ்தபா கமேனி அண்மையில் நாட்டு மக்களுக்கு ஆற்றியதாக கூறப்படும் உரை போலியானது என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. அவரது வீடியோவோ அல்லது ஆடியோவோ வெளியாகாமல் ஒரு செய்தி வாசிப்பாளர் மூலம் அந்த உரை வாசிக்கப்பட்டது உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளது. இந்த உரையை ஈரானின் பாதுகாப்பு அதிகாரி அலிலாரி ஜானி எழுதியிருக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரானிய ராணுவ தளபதிகளுக்கே தங்களது தலைவரிடமிருந்து எந்தவொரு நேரடி உத்தரவும் வராதது ஈரானிய ஆட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய அதிகார போராட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முஜ்தபா உயிருடன் இருக்கிறாரா என்பதே சந்தேகமாக உள்ளது என்று கூறி அவரை பற்றிய தகவலுக்கு $10 மில்லியன் பரிசு அறிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முஜ்தபா உயிருக்கு என்னால் கேரண்டி வழங்க முடியாது என்று மிரட்டும் துணியில் கூறியுள்ளது அவர் மீதான தாக்குதல் இன்னும் முடியவில்லை என்பதையே காட்டுகிறது. ஈரானின் புதிய தலைவரின் எதிர்காலம் என்னவாக போகிறது என்பதும், ஈரான் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்பதும் இப்போது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய மர்மமாக மாறியுள்ளது.